ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வேண்டர் vlogs. சேனலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பைக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூ வந்து இப்போ பண்ணுறேன். ஸோ மேபி ஃப்யூச்சரில் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ராவல் ரிலேட்டட் அண்ட் பைக் ரிவ்யூஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோ வந்து போட்டுனே இருப்பேன். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா, நான் என்னோடய டேங்க் பேக்கோட ரிவ்யூ தான் போட போகிறேன். ஸோ ஏன் டேங்க் பேக் ரிவ்யூ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் முன்னாடியே ஷார்ட்ஸ் வந்து ஒரு அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு வீடியோ. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து பர்சனல் டெக்ஸ்ட் பண்ணாங்க அந்த இதோட லிங்க்கு. இருந்தாலும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தாலும் நிறைய பேர் கேட்டாங்க எப்படி இருக்குது ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோவாக ரிவ்யூ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வீடியோ பண்ணுறேன். அண்ட் இந்த டேங்க் பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 13 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் பேக்கு இது வந்து நான் அமேசானில் வந்து பர்ச்சேஸ் பண்ணது. 1800 rupeesக்கு என்னால் பார்த்தீங்கன்னா அஃபோர்ட் பண்ணக்கூடியது. ஏன்னா வந்து நம்ம பிபிஜி போகிறோம், ஷோலேஸ் போகிறோம் அப்படின்ற அந்த பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 3000 ரூபா 3500 இல்லாமல் ஒரு டேங்க் பேக் வாங்க முடியாது. அண்ட் அது பார்த்தீங்கன்னா லிட்டர்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். 30 லிட்டர்ஸ் டேங்க் பேக் அது. அந்த டேங்க் பேக் மேபி ரொம்ப பெரிய ரைட்ஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இப்போதைக்கு சவுத் இந்தியாவே ஒன்றும் கவர் பண்ணல. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் பேக்கே ரொம்ப பெருசுன்னு தோணுச்சு. மெயினாக டேங்க் பேக்கில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில்ஸ் வைப்பாங்க, எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு, அதே சேம் டைம் வந்து இந்த ஃபோன் வைக்கிறது, அப்புறமா இப்போ என்ன டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறது, இந்த வ்ளாக் பண்ணுறவங்கன்னா கேமரா, இந்த மாதிரி விஷயம்லாம் வைப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே பொருத்தமான பேக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 5D வச்சு ஒரு ஷூட் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். 5D வித் கிட் லென்ஸு அண்ட் சார்ஜர் இந்த பேக்கில் வந்து பத்துச்சு. ஸோ இதை வச்சுட்டு ஒரு ஷூட்டே நான் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ அதோட இது கேப்பபிலிட்டி தெரியறதுக்காக நான் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு ஒரு 3 ரைட் பண்ணேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் இந்த 1800 rupeesக்கு வித் மேக்னெட்டிக் வந்து நான் ரொம்ப நாளாக தேடினா அது கிடைக்கவே இல்லை. ஸோ இது வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிருக்கேன். ஸோ இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டேன் மேக்னெட்டிக்ன்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 கம்பார்ட்மெண்ட் இந்த பேக்கில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பார்ட்மெண்ட் இருக்கும். இந்த பெரிய கம்பார்ட்மெண்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினான பொருள், இப்போ வந்து கேமரா வைக்கிறோம் அப்படின்னும் போது இது வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். அண்ட் வந்து ஃபோன் வைக்கிறோம், பவர் பேங்க்ஸ் வைக்கிறோம், அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வைக்கிறோம். டாக்குமெண்ட்ஸ் கூட நம்ம சைடில் வச்சுக்கலாம். ரொம்ப எலக்ட்ரானிக் இதுவாக பார்த்தீங்கன்னா இங்கே வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் இதிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட்டு வித் ரெயின் கவர்ஸோடு இருக்குது. 1800 rupeesக்கு எவ்வளோ டேங்க் பேக்ஸில் ரெயின் கவர் வருதுன்னு தெரில. இதில் ரெயின் கவர் வந்து தான் எனக்கு இன்னொரு இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அண்ட் ரெயின் கவர் தவிர்த்து இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது, நான் டோட்டலாக 5ன்னு சொன்னேன், இது 6வது இது. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஈஸியாக ஒரு ஆக்சசிபிலிட்டியாக பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நான் கேஷ்லாம் வந்து லிக்விட் கேஷ் வச்சுருக்கோம் அப்படின்னும் போது இங்கே வச்சுக்கலாம். ஏன்னா பெட்ரோல் பங்க்ஸில் போய்ட்டு நம்ம வந்து பர்ஸ் எடுக்கிறது, அந்த கேஷ் எடுக்கும்போது நிறைய மிஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே வைக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அண்ட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த சைடில் ஒரு இது பார்த்திங்கன்னா இது ஒரு பேப்பர் இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, அதே சேம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் வரும், இந்த சைடு ஒரு கம்பார்ட்மெண்ட் வரும், அதுக்கடுத்து இங்கே ஒரு கம்பார்ட்மெண்ட் வரும். ஸோ இங்கே வந்து வேறு எதனா இது வந்து இங்கே எக்ஸ்ட்ரா வந்து இந்த லேஸ் இது இருக்குல்ல, இது ஒரு எக்ஸ்ட்ரா இது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு அஃபோர்டபுளாக நான் வந்து வாங்கணும், ஒரு டேங்க் பேக் வாங்கணும். நான் இப்போ தான் ரைடே பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ அப்கமிங் வந்து நான் மோட்டோ வ்ளாகிங் பண்ண போகிறேன், அவங்களுக்குலாம் இந்த டேங்க் பேக் இருக்கும். ஸோ இது டேங்க் பேக் பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல்டன் ரைடர்ஸ். இந்த பிராண்டில் இந்த ஜீட்டா அப்படின்ற மாடல் இது. ஸோ இன்னொன்று வந்து மாட்டிக்கலாம் நம்ம இது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஈஸியாக மாட்டிக்கலாம். ஸோ இந்த டேங்க் பேக் வந்து இந்த மாட்டுறது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நம்ம ரொம்ப வெயிட் வச்சுட்டு மாட்டணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த டிக்கு இது வந்து பிடிங்கிட்டு வந்துடும். அதனால் வெயிட்டு கொஞ்சம் கம்மியாக வச்சு யூஸ் பண்ணோம். இப்போ ரொம்ப நம்ம 5D வச்சு யூஸ் பண்ணேன். 5D பார்த்திங்கன்னா ஒரு 2.5 kgs பாடி வித் கிட் லென்ஸு வித் சார்ஜர் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ வரும்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 கிலோ வந்து நம்ம மாட்டிக்கலாம். ஸோ நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மீதி இந்த பேப்பர்ஸ் ஐட்டம் அந்த மாதிரி இருந்தால் கூட அதெல்லாம் கிராம் கணக்கில் தான் வரும். அதனால் நம்ம கண்டிப்பாக மாட்டிக்கலாம், அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தானது. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இடம் வந்து ஃபோன் வைக்கிறதுக்காக. இப்போ மழை பெஞ்சதுன்னா நம்ம ஃபோன் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். இது வச்சு ஃபோன் வந்து ஆப்ரேட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சில நேரம் பண்ண முடியும், ஒரு சில நேரம் பண்ண முடியாது. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா எனக்கு தெரியாது. ஒரு சில நேரம் வந்து டச் வந்து ஒர்க் ஆகும், ஒரு சில நேரம் ஒர்க் ஆகாது. அதனால் நான் இது வந்து சொல்ல மாட்டேன். ஸோ இது வந்து நம்ம மழை பெஞ்சதுன்னா டக்குன்னு மொபைல் ஹோல்டரில் எடுத்து உள்ளே வச்சுட்டு மேப் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு இடம், அவ்வளோதான். ஸோ இது வந்து டச் ப்ரூஃப் கிடையாது.
அண்ட் அதே சேம் டைம் இந்த பேக்கோட ரிவ்யூ வந்து இவ்வளோ தான். ஸோ இதுக்கு மேலே வந்து அதுக்கடுத்து மேக்னெட்டிக்கோட இது காட்டுறேன் பாருங்கள். ஸோ என்ன சும்மா நான் காரில் வச்சு காட்டுறேன், நான் வண்டி இது பண்ணல. பார்த்தீங்களா அந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகாது. ஸோ பைக்கில் வச்சு காட்டினா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். இன்னும் வெயிட் வச்சிட்டிங்கன்னா நிற்கும், நல்லாவே ஸ்டேபிளாக நிற்கும். ஸோ மண்டே சைட் ஸ்டாண்ட் போட்டால் சாயிடுது, பேக் அப்படியே சாஞ்சு விழுது. இது வந்து ஓவர்லோடு இருந்தால் கண்டிப்பாக சாயும். ஸோ நம்ம மீடியமாக இப்போ 13 லிட்டர்ஸ்னால் ஒரு 15 லிட்டர்ஸ் வரைக்கும் வச்சுட்டு சாய்ச்சோம் அப்படின்னும் போது சாயாது, அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த பேக்கோட ஒரு சின்ன ரிவ்யூ. ஸோ டீட்டெயிலாக இருக்குமான்னு தெரில, ஆனால் என்னோடய யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ முக்கியமாக இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன் கிடையாது. அண்ட் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோக்கு வந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய போட்டுனே இருப்பேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys in the next video. Until bye.